ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொண்டக்கடலை புளிக்குழம்பு குக்கரில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு கொண்டக்கடலையை நம்ம நைட்டே ஊற போட்டுறணும், ஒரு 8 மணி நேரம். அப்படி மறந்துட்டோம்னா காலையில் சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா பயிர் நல்லா ஊறிடும். உப்பு போட்டு நம்ம என்ன செய்யணும், அதை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த பயிரை போட்டு சிறிதளவு உப்பு போட்டு குக்கரை என்ன செய்யணும், நம்ம நல்லா மூடி ஒரு 4 விசில் 5 விசில் வந்த பிறகு நம்ம அந்த குக்கரை என்ன செய்யணும், இறக்கி வச்சிடணும். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொண்டக்கடலை, பயிர் அவிச்சது, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் புளி தண்ணி, அப்புறம் தேங்காய் அரைச்சி பக்கத்தில். நம்ம எப்பயும் சமையல் செய்கிறப்ப நமக்கு தேவையான பொருளை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே குழம்பு வச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் 1/2 ஸ்பூனு, சீரகம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு போட்டு சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், சின்ன வெங்காயத்தை நறுக்கி ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதில் போடுறோமா, போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பச்சை மிளகா நல்லா வதக்கி கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நல்லா குக்கரில், நம்ம குக்கரில் செய்கிறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமே குழம்பு முடிஞ்சிடும். ஒரு விசில் வச்சு இறக்குனா போதும். அதுக்கப்புறம் தக்காளி, இப்போ காலையில் வேலைக்கு போகிறவங்கலாம் சட்டியில் வச்சுருந்தா லேட் ஆகிடும், குக்கரில் வச்சுக்கலாம். தக்காளி, புளி நம்ம ஏற்கனவே ஊற போட்டிருக்கோம். அதனால் 4 தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காவை போட்டு வேக வச்ச பயிரை அதில் போட்டுரும். போட்டுட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச கூட்டு மசாலா பொடி, புளிக்குழம்பு பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உரப்பு கம்மியாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கிறணும். போட்டுட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அப்படி கிண்டிக்கிறணும். கிண்டிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, 1/2 மூடி தேங்காய், அதை அப்படியே ஊற்றி புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த புளி தண்ணி நம்ம என்ன செய்யணும், இதிலே ஊற்றிடும். நம்ம குக்கரில் வைக்கிறனால அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு சிறிதளவு கொத்தமல்லி தழை. எந்த குழம்பு வச்சாலும் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் பொதுவாக புளிக்குழம்பு வச்சோம்னா முட்டையை ஒரு 5 அவிச்சு குக்கரில் இந்த போட்டு அப்படி வேக வச்ச முட்டை இதில் போட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும். அப்படி நான் வச்சுருக்கேன். அதனால முட்டை இதுக்குள்ளே கிடக்கு பாருங்கள். சுவையான குக்கரில் புளிக்குழம்பு, கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிற என்ன செய்யலான்னு பார்த்தப்போ பீட்ரூட்டு வடச்சட்டியை வச்சு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு பீட்ரூட்டையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கிறணும். அதையும் போட்டு இந்த தேங்காவை நம்ம என்ன செய்யணும், இப்போ பொதுவாகவே நமக்கு டெய்லி என்ன குழம்பு வைக்கணும் குழப்பமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு தான் நான் வச்சேன், புளிக்குழம்பும் பீட்ரூட்டு பொரியலும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா சிம்மிலே வச்சு பீட்ரூட்டை வேக வெந்துருச்சு. இறக்க போகிறப்ப தேங்காய் போட்டு நல்லா கிண்டி நம்ம என்ன செய்யணும், அதை இறக்கிடணும். அப்புறம் உங்களுக்கு புளிக்குழம்புக்கும் இந்த பீட்ரூட்டு அவிச்ச முட்டையை நம்ம போட்டு என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட்டை நம்ம முடிஞ்சிச்சு, பீட்ரூட்டு வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டு. அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைச்சோறு வச்சு புளிக்குழம்பு ஊற்றி புளிக்குழம்பு அது மேலே ஊற்றி நம்ம பீட்ரூட்டையும் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இன்ஷா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். புளிக்குழம்பும் பீட்ரூட்டும் பொரியல் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொதுவாகவே புளிக்குழம்பு நம்ம குக்கரில் வைக்கிறனால ஏற்கனவே பயரெலாம் வெந்திருக்கும். எல்லாத்தையும் கூட்டி நம்ம ஒரு விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் கரைஞ்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டையை ஏற்கனவே அவிச்சு அந்த குக்கர்லேயே இப்போ எல்லாம் கலந்து வச்சோம்னா அதிலே போட்டு ஒரு விசில் இறக்கிட்டோம்னா முட்டையிலையும் உப்பு பிடிச்சிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டியில் தான் நம்ம வச்சுருப்போம். இப்போ குக்கரில் புதுசாக வைக்கிறோம். ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். தேங்க்யூ.